ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஆர்பிட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது எல் அப்படின்றத குறிக்கும். ரெண்டும் கப்பல் ஆகிறது தான் நம்ம வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் அப்படின்ற இதுல சொல்றோம். இப்போ இந்த ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங்ன்றது எதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் டபுளிங், ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் ஆகிறதுக்கு இந்த ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் ஒரு ரீசனா இருக்குது. அதாவது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஒரு லைன்ன்றது 2 லைனா மாறுவதற்கு இந்த ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the fine structure doubling of spectral lines may be explained on the basis of a magnetic interaction between the spin and orbital angular momenta. The spin orbit interaction is an interaction. Spin orbit interaction is ஒரு interaction between யாருக்கு இடையிலனா எலக்ட்ரானோட spin magnetic dipole momentum internal magnetic field of an atom which arises from the orbital motion of the electron. அதாவது நம்ம சிம்பிளா என்ன அப்படின்னா, ஸ்பின்னுக்கும் ஆர்பிட்டல் மோஷன், ஸ்பின் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரானுக்கும் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள இன்டராக்ஷன் காரணமாக தான் நமக்கு வந்து இந்த ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன், அந்த இன்டராக்ஷன் தான் நம்ம ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன் சொல்றோம். இந்த ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன் காரணமாக நமக்கு வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் டபுளிங் ஆகிறது, அந்த ஒரு நிகழ்வு வந்து நமக்கு நடக்குது. நெக்ஸ்ட், இட் இஸ் ஏ ரிலேட்டிவ்லி வீக் இன்டராக்ஷன். இந்த இன்டராக்ஷன் வந்து கொஞ்சம் வீக்கான இன்டராக்ஷனா இருந்தாலும் கூட, but is responsible partly for the fine structure of the excited state. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல நமக்கு ஃபைன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு காரணம் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். அதுக்கு வந்து 2 ரீசன் சொல்லியிருப்போம். ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஐசோடோப் எஃபெக்ட், இன்னொன்று வந்து நியூக்ளியர் ஸ்பின். அதே மாதிரி இங்க ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன், அதாவது இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் டபுளிங்க்கு முக்கியமான ரீசன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனும் ரிலேட்டிவிட்டி அந்த எஃபெக்ட், ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன், இந்த 2 தான் வந்து நமக்கு வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் டபுளிங்க்கு காரணமா இருக்கு. அதுல ஒண்ணுதான் என்ன நமக்கு இந்த ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன். நெக்ஸ்ட், இந்த ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன் ஸ்பிளிட் ஈச் எனர்ஜி லெவல். ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்பிளிட் ஈச் எனர்ஜி லெவல், ஒவ்வொரு லெவலையும் ஸ்பிளிட் பண்ணுது. ஆஃப் ஏ கிவன் எல், கொடுக்கப்பட்ட எல் வேல்யூக்கு உள்ள ஒவ்வொரு, உதாரணமா இப்போ எல் ஈக்குவல் டு 1ன்னா அந்த லெவலை என்ன பண்ணுதுன்னா ஸ்பிளிட் பண்ணுது. என்னவா ஸ்பிளிட் பண்ணுதுன்னா இன்டூ 2 லெவல்ஸா ஸ்பிளிட் பண்ணுது, 2 லெவலா ஸ்பிளிட் பண்ணுது. பட் அந்த 2 லெவலுக்கும் எல் வந்து சேமா இருக்கும், ஆனா ஜே வந்து டிஃபரெண்டா இருக்கும். எப்படின்னா நமக்கு வந்து ஜேயோட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ், இந்த ஃபார்முலா அப்படி வரும். இப்போ சேம் எல் பட் டிஃபரெண்ட் ஜே. ஏன்னா வந்து ஜே ஈக்குவல் டு நமக்கு இதுல 2 டேர்ம் கிடைக்குது, எல் பிளஸ் எஸ், அனதர் ஒன் இஸ் பாத்தீங்க அப்படின்னா எல் மைனஸ் எஸ். அப்ப 2 டேர்ம் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு எல் வேல்யூக்குமான லைன்ஸும் நமக்கு வந்து 2ஆ பிரியுது. ஒன்னு ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் 1, இன்னொன்னு எல் மைனஸ் 1. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஜேயா கிடைக்குது. இதுல ஒரு லெவல் வந்து டிஸ்பிளேஸ்டு அப்வர்ட் அண்ட் த அதர் டவுன்வர்ட்ஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு எனர்ஜி லெவல் ஆனது, இட் இஸ் எல்கான ஒரு எனர்ஜி லெவல் ஆகுது, நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி 2ஆ பிரியும். ஒன்னு வந்து இட் இஸ் எல் பிளஸ் எஸ் லயன், இன்னொன்னு லெவல், இன்னொன்னு வந்து எல் மைனஸ் எஸ் லெவல். அப்போ ஒரு லெவல் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து ஒன்னு அப்பர்ல இருக்குது, இன்னொன்னு வந்து இந்த லெவலுக்கு லோயர்ல இருக்கும். அதுதான் நம்ம இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட், த டிஃபரன்ஸ் பிட்வீன் these 2 levels, இந்த 2 லெவலுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேவ் நம்பர் ஸ்கேல்ல இந்த ஃபார்முலாவில சொல்றாங்க. டெல்டா டி எல் கமா எஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்பா ஸ்கொயர் delta t L, S equal to R alpha square Z power 4 by N cube L into L plus 1 M power minus 1. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து S equal to 1/2 கான ஒரு ஃபார்முலா. நம்ம நேரடியாக அந்த ஃபார்முலாவே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஹியர் R equal to 1.097 into 10 power 7 மீட்டர் பவர் மைனஸ் 1. இது வந்து நம்ம ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆல்பா அப்படின்றது வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் டு 1/137. இப்போ இந்த ஆர் வேல்யூவையும் ஆல்பா ஸ்கொயர் வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணி அதை வந்து நம்ம சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 584 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ 584 Z power 4 N power 3
L into L plus 1 m power minus 1. இப்போ இந்த 584 வந்து நம்ம 5.84 அப்படின்னு மாத்தணும் அப்படின்னா அங்க ஒரு 10 power plus 2 கிடைக்கும். இந்த 10 power plus 2ன்றது மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1 மாற்றும் போது நமக்கு 10 power minus 2 ஆயிடும். அப்போ வந்து நமக்கு வந்து 584 மீட்டர் பவர் மைனஸ் 1ன்றது 5.84 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1க்கு நமக்கு ஈக்குவல். ஏன் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1 அப்படின்றது வந்து நமக்கு வந்து 10 power 2 மீட்டர் பவர் மைனஸ் 1க்கு ஈக்குவல். நம்ம நார்மலா ஒரு மீட்டர் இது வந்து மீட்டரா சொல்லும் போது நம்ம வந்து ரிவர்ஸ்ல வரும். இங்க வந்து பவர் மைனஸ் 1 இருக்கிறதுனால அப்படியே வந்து நமக்கு வந்து சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1ன்றது மீட்டர் பவர் மைனஸ் 1 போல 100 டைம்ஸ் இருக்கும். இப்போ நார்மலா நம்ம ஒரு மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ்ல இருக்கிறதுனால அது அப்படியே ரிவர்ஸா மாறும் நமக்கு. So 1 centimeter inverse equal to 10 power 2 meter power minus 1. அதன்படி நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஃபார்முலாவில் இருந்தோ அல்லது மேல இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் இருந்தோ சில விஷயத்தை நம்ம சொல்லலாம். இந்த டெல்டா டி அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து the difference between the energy levels. இந்த எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ். இட் இஸ் எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து the difference between the energy levels அதுக்கான ஃபார்முலா தான் the delta T LS equal to 5.84 Z power 4 divided by n cube L into L plus 1 centimeter power minus 1. இந்த ஃபார்முலால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து Z டேர்ம் இருக்கு, N என்ற டேர்ம் இருக்கு, L என்ற டேர்ம் இருக்கு. இப்போ இந்த டெல்டா T ஆனது Z க்கு ப்ரொபோஷனல், N க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதே மாதிரி L க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்ப Z வேல்யூ அதிகமானுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டெல்டா டி அதாவது ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமா இருக்கும். அதுவே N வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பிளிட்டிங் கம்மியா இருக்கும். அல்லது N வேல்யூ கம்மியா இருந்தா ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி L வேல்யூ அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்பிளிட்டிங் வந்து கம்மியா இருக்கும். அல்லது L வேல்யூ கம்மியா இருந்தா ஸ்பிளிட்டிங் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அதாவது the spin orbit interaction splitting increases with atomic number. அதாவது Z அதிகமானுச்சுன்னா அதாவது Z ஐ பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து is smaller for higher n. n வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இது ஸ்மாலரா இருக்கும். அதே மாதிரி L அதிகமா இருந்தாலும் ஸ்மாலரா இருக்கும். ஏன்னா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்குது. அடுத்து இட் இஸ் 0 ஃபார். அதுவே S terms அப்படின்னா S term means அப்படின்னா இப்போ L equal to 0 terms. L equal to 0 அப்படின்னா நமக்கு வந்து S orbital. இப்போ S orbital வருது அப்படின்னா நமக்கு வந்து S orbital பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து L equal to 0. அப்ப L equal to 0 அப்படின்னா இது வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் தான். அப்ப L equal to 0னா ஸ்பின் மட்டும் தான் இருக்கும், ஆர்பிட் டேர்ம்ஸ் இருக்காது. அப்ப அதனால ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இன்டராக்ஷன் இருக்காது. ஸோ அதனால வந்து தேர் இஸ் நோ ஃபைன் செக்ஷன் ஸ்பிளிட்டிங் ஃபார் திஸ் ஸ்டேட். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். L equal to 0 அப்படின்னா ஸ்பின் ஆர்பிட்டுக்கு கப்ளிங் கிடையாது. ஸோ அதனால ஃபைன் செக்ஷன் டேர்ம் வந்து நமக்கு அதாவது அந்த ஒரு லைன் வந்து நமக்கு ரெண்டா பிரியிற அந்த நிகழ்வு வந்து நமக்கு நடக்காது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன். ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனால ஃபைன் செக்ஷர் வந்து ரெண்டா பிரியுது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இப்போ ஃபைன் செக்ஷருக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வந்து ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன். இப்போ ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷனுக்கான இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பிசைட்ஸ் த எனர்ஜி ஷிஃப்ட் டியூ டு ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன். பிசைட்ஸ் அப்படின்னா ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனை தவிர the relativistic effect is equally important. ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனை தவிர ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்டையும் நம்ம வந்து ஒரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னா ஃபைன் செக்ஷர் கொடுக்கறதுக்கு. as it produces energy shift. அதை எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணுது எங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் போன்ற அந்த ஆட்டம்ஸ்ல கம்பேரபிள் டு தோஸ் ப்ரொடியூஸ்டு பை ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன். இப்போ இந்த பேராகிராஃபோட மீனிங் பாத்தீங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனை தவிர நமக்கு ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்டும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜியை ஷிஃப்ட் பண்றதுல ஒரு முக்கியமான ரோலை வந்து ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனுக்கு ஈக்குவலா நமக்கு வந்து செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து டெல்டா டி ஆர் எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனுக்கு வந்து டெல்டா டி எல்எஸ் அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த ஃபார்முலாவும் ரிலேட்டிவிஸ்டிக் ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து இந்த ஆர் யூஸ் பண்ணிருப்போம். ஆர் ஆல்பா ஸ்கொயர் இசட் பவர் 4
இங்கேயும் வந்து நமக்கு அதே r ஆல்பா ஸ்கொயர் z பவர் 4 தான் பை n கியூப் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் நமக்கு. இங்க வந்து l இன்ட்டு l பிளஸ் 1 இருக்கு. இங்க l இன்ட்டு l பிளஸ் 1க்கு பதிலாக இங்க வந்து l பிளஸ் 1 இந்த பிராக்கெட் டேர்ம் வந்து நமக்கு ஆட் ஆகுது. 1 பை l பிளஸ் 1 பை 2 மைனஸ் 3 பை 4n. இப்போ தேர்ஃபோர் ஹைட்ரஜனோட ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனோட ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு ரெண்டு இது இம்பார்ட்டண்டா நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா ஒன்னு ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷனாலே நடக்குது, அனதர் ஒன் இஸ் ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷனாலே நடக்குது. அப்ப ரெண்டையும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்றோம். ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். நீங்க நேரடியாக ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு இது கிடைக்காது, ஏன்னா நம்ம டைரக்ட் ஆன்சரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் மாதிரியே இருக்கும். பட் இந்த எல்லுக்கு பதிலாக நீங்க வந்து ஜே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேர்ம் அப்படியே நமக்கு கிடைச்சிடும். இந்த டெல்டா டீன்றது நமக்கு ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன் அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மொத்த ஹைப்பர்ஃபைன் அந்த மொத்த ஃபைன் ஸ்ட்ரக்சருடைய அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ. தென் இந்த r ஆல்பா ஸ்கொயர் பை r ஆல்பா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வந்து 5.84 மற்ற z பவர் 4 n கியூப் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 பை j பிளஸ் 1 பை 2 மைனஸ் 3 பை 4n சென்டிமீட்டர் பர் இன்வர்ஸ். இப்ப இந்த ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யார் மாதிரி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி சோமர்ஃபீல்டு ஒரு ரிலேட்டிவ்ஸ் கரெக்ஷன் சொல்லியிருப்பாங்க. எதுல அப்படின்னா அட்டாமிக் மாடல் சொல்லும் போது அந்த ஃபார்முலா மாதிரியே இதுவும் நமக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோமர்ஃபீல்டோட ஃபார்முலாவில் 1 பை கே அப்படின்னு இருக்கும். நமக்கு இங்க வந்து 1 பை ஜே பிளஸ் 1 பை 2 அப்படின்னு இருக்கு. அந்த ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷனை வந்து யாரு டெரைவ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெராக் தான் வந்து இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்றாரு. எப்ப அப்படின்னா எந்த சமயத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்லது எந்த தியரியிலன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்கல் தியரி. இந்த ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அந்த தியரியை வந்து டெராக் ஒரு தியரி சொல்லியிருப்பாங்க. ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல டெராக்கோட அந்த அவருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அந்த தியரி டெரிவேஷன் சம்பந்தமா வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம செலக்ஷன் ரூல். ஜென்ரலா வந்து செலக்ஷன் ரூல் ஃபார் த டைபோல் டிரான்சிஷன். டைபோல் டிரான்சிஷனுக்கான செலக்ஷன் ரூல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்டா எல் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1, டெல்டா ஜே ஈக்குவல் டு 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1. பட் ஜே வந்து 0 to 0 நாட் இன்க்ளூடட். அது மாதிரி ஜென்ரலா இப்ப டெல்டா இஎல்எஸ் அப்படின்றது எனர்ஜி டிஃபரன்ஸ். இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் பெரும்பாலும் நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் மியூ பி அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து டிபெண்டிங் அப்பான் த ஓரியன்டேஷன் ஆஃப் இட்ஸ் ஸ்பின் வெக்டர். ஸ்பின் வெக்டரோட ஓரியன்டேஷனை பொறுத்து த எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் ஏ கிவன் அட்டாமிக் குவாண்டம் ஸ்டேட் வில் பி ஹையரா இருக்கலாம் அல்லது வந்து லோயரா இருக்கலாம். எதை விட அப்படின்னா மியூ பியை விட. பட் த ரிசல்ட் இஸ் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் எவரி குவாண்டம் ஸ்டேட் இன்டு 2 செப்பரேட் சப் லெவல். அப்போ வந்து நமக்கு 2 செப்பரேட் சப் லெவலா பிரியுது. ஹென்ஸ் எவரி ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் நமக்கு செப்பரேட் சப் லெவலா தனித்தனி 2 லெவலா பிரியுது. அதனால ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரல் லைனும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 காம்பனன்ட் லைன்ஸா பிரியும். அதாவது டெல்டா இ எல்எஸ் ஈக்குவல் டு மியூ பி டிபெண்டிங் அப்பான் த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஸ்பின் வெக்டர். ஸ்பின் வெக்டரோட ஓரியன்டேஷனை பொறுத்து அந்த எனர்ஜி லெவலானது என்ன செய்யும் அப்படின்னா இந்த மியூ பிக்கு மேலேயோ அல்லது மியூ பிக்கு கீழேயோ நமக்கு வந்து அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 எனர்ஜி சப் லெவலா பிரியுது. அதனால நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 லைனா கிடைக்கும். அதனாலதான் நமக்கு வந்து அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் டபுளட்டா நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் சிம்மெட்ரி ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷனை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்த போறோம். அப்படி மாத்தும் போது அதனுடைய சிம்மெட்ரி ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து மாறுது அப்படின்றத பாக்குறது தான் இந்த டாபிக், எக்ஸ்சேஞ்ச் சிம்மெட்ரி ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெட் அஸ் கன்சிடர் எ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல்ஸ். ஒரு n பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்க போறோம். n பார்ட்டிகல்ஸ்னா ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்குமான ஒரு நம்பர் கொடுத்துறோம் 1ல இருந்து n வரைக்கும். த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் n பார்ட்டிகலுக்குமான மொத்த வேவ் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி டினோட் பண்றோம். சை ஆஃப் 1 2 3 எட்ஸெட்ரா n அந்த மாதிரி டினோட் பண்றீங்க. இப்ப இந்த மொத்த n பார்ட்டிகல்ஸ்ல ஏதாவது 2 பார்ட்டிகல்ஸ், இப்ப அதாவது பார்ட்டிகல் 1ஐயும் பார்ட்டிகல் 2ஐயும் என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அந்த இன்டர்சேஞ்ச் பண்றதை இந்த மாதிரி எழுதிருக்கோம். அதாவது சை ஆஃப் 1 2 இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 2 இந்த முன்னாடி வந்துருது, 1 வந்து பின்னாடி போயிடுது. இப்போ இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்றோம். அதாவது இதை தான் நம்ம இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கோம்.
அப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இங்க இது மாதிரி எழுதுறோம். அதாவது பி 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 வெக்டர் 1 2 psi ஆஃப் 1 2 3 எட்ஸெட்ரா n. இப்ப பி வெக்டர் 1 2ன்றது என்ன சொல்லுது அப்படின்னா psi ஆஃப் 1 2 3 nல எட்ஸெட்ரா nல இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பார்ட்டிகள் இடம் மாறி இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இந்த பி ஆஃப் பி கேப் 1 2 அப்படின்றது. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பி 1 2 கேப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆபரேட்டர். எக்ஸ்சேஞ்ச் ஆபரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா whose action is to interchange the position and spin coordinates of the any two particle. ஏதாவது ரெண்டு பார்ட்டிகளை அது வந்து என்ன பண்ணுது, அதோடைய பொசிஷனையும் ஸ்பின்னையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. பட் பை டெஃபனிஷன் படி நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா பி கேப் 1 2 psi 1 2 3 எட்ஸெட்ரா n அப்படின்றது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பிளஸ் psi ஆஃப் 1 2 3 எட்ஸெட்ரா n அல்லது மைனஸ் psi 1 2 3 எட்ஸெட்ரா n. அதாவது இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அது பிளஸ் ஆகலாம் அல்லது மைனஸ் ஆகலாம். இது வந்து இதை தான் நம்ம இங்க குறிக்குது. இது வந்து ஆக்சுவலா அந்த ஈக்குவேஷன் 2 பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ஐகன் வேல்யூ ஈக்குவேஷனா நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா that is p is the operator, plus or minus is the eigenvalue. அப்ப therefore eigenvalue of the operator p ஓட eigenvalue பாத்தீங்க அப்படின்னா plus or minus 1. இப்ப ஈக்குவேஷன் 1 and 2 ல இருந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 and 2 ஓட ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்படின்னா 1 and 2 ஓட லெஃப்ட் சைடு ரெண்டும் கண்டிப்பா நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 ஓட லெஃப்ட் சைடு ரெண்டையும் நம்ம இப்ப ஈக்குவல் பண்ண போறோம். இப்போ இந்த 1 and 2 ஓட லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா psi ஆஃப் 2 1 3 எட்ஸெட்ரா n ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் psi ஆஃப் 1 2 3 n-க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப psi ஆஃப் 2 1 3 எட்ஸெட்ரா n ஈக்குவல் டு பிளஸ் psi 1 2 3 n-க்கு ஈக்குவலாகவோ அல்லது மைனஸ்க்கு ஈக்குவலாவோ இருக்கலாம். இப்போ ஒருவேளை psi 2 1 3 n வந்து பிளஸ் psiக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதாவது பிளஸ் 1 2 3க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். அந்த கரஸ்பாண்டிங் பார்ட்டிகல்ஸ் இந்த சிம்மெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் யாருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த எந்த சிம்மெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை ஒபே பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போசான்ஸ். நம்ம ஏற்கனவே போசைன்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லியிருப்போம். போசைன்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரக்கூடிய போசான்ஸ் வந்து சிம்மெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே போல இதுவே மைனஸ் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா psi 2 1 3 எட்ஸெட்ரா n வந்து மைனஸ் psiக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது ரெண்டு பார்ட்டிகளை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றதுனால அதோடைய சைன் மாறுது அப்படின்னா அந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் எந்த பார்ட்டிகளுக்கு பொருந்தும் அப்படின்னா ஃபெர்மியான்ஸ்க்கு பொருந்தும். ஃபெர்மியான்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் புரோட்டான் இதெல்லாம் வந்து ஃபெர்மியான்ஸ். போசான்றது நமக்கு வந்து இன்டகரல் ஸ்பின் இருக்கக்கூடிய போட்டான்ஸ் அப்புறம் கிராவிட்டான் இந்த மாதிரி எல்லாம் வந்து போசான்ஸ்ல நமக்கு வரும். அப்ப நம்ம வந்து பார்ட்டிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால அந்த வேவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன ஆகலாம் அப்படின்னா நமக்கு வந்து பிளஸ் ஆகவோ அதாவது மீண்டும் அதே வேல்யூவை கொடுக்கலாம் அல்லது வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம். மீண்டும் அதே வேல்யூ கொடுத்துச்சுன்னா நம்ம அதை சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். இல்ல நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஒபே பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து போசான்ஸ், ஆன்டிசிமெட்ரிக்கை ஒபே பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு ஃபெர்மியான்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேசிஸ்ல பவுலிஸோட எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பார்க்க போறோம். பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் நமக்கு வந்து பிரின்சிபல் என்னன்றது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல சேம் குவாண்டம் ஸ்டேட்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியாது அப்படின்றதுதான் பவுலிஸோட எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இப்ப no two electrons in an atom can exist in the same quantum state. இப்போ ஃபார்முலா இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Formulation of Pauli's exclusion principle. So we consider a system of two identical particles. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்கோம். ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் அது மட்டும் இல்லாம இன்டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகல், ரெண்டு ஐடென்டிக்கல் அண்ட் இன்டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகலை நம்ம எடுத்திருக்கோம். அதுல இப்போ பார்ட்டிகல் 1 அதுல ஒரு பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து இஸ் இன் ஏ குவாண்டம் ஸ்டேட் ஏன்ற குவாண்டம் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது பின்ற பார்ட்டிகல் 2 ஆனது அந்த பார்ட்டிகல் 2 இஸ் இன் ஏ குவாண்டம் ஸ்டேட் பின்ற இன்னொரு ரெண்டு குவாண்டம் ஸ்டேட் ரெண்டு ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்.
அதுல வந்து பார்ட்டிகல் 1 வந்து ஏல இருக்கு, பார்ட்டிகல் 2 வந்து பின்ற ஸ்டேட்ல இருக்கு. அப்போ வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா psi ab 1,2 ஈக்குவல் டு psi a 1 psi b 2 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப பார்ட்டிகல் 1 வந்து பில இருக்குது, அதுவே பார்ட்டிகல் 2 எங்க இருக்கு அப்படின்னா ஏல இருக்கு. அப்படின்னா அப்போ வேவ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா psi ba ஈக்குவல் ba 1,2 ஈக்குவல் டு psi b 1 psi a 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ நமக்கு வந்து பார்ட்டிகல் என்ன பண்ணிருக்கோம், இங்க எங்கேயே மாத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம வேவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா psi ab அடுத்து psi ba அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. பிகாஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்டிஸ்டிங்விஷபிள். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல். ஏன்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். பவுலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள்ல எலக்ட்ரான்ஸ் அல்லது ஆல் ஃபெர்மியான்ஸ் ஆல் ஃபெர்மியான்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இன்டிஸ்டிங்விஷபிள் தான். அப்ப இன்டிஸ்டிங்விஷபிள்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பார்ட்டிகல் 1 பார்ட்டிகல் 2 ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஏல வந்து 1 இருக்குது, பில 2 இருக்குன்னு சொன்னோம். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னோம் அப்படின்னா பி என்ற குவாண்டம் ஸ்டேட்ல 1 இருக்குது, ஏன்ற குவாண்டம் ஸ்டேட்ல ரெண்டாவது பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எது எந்த நேரத்துல 1ல இருந்திருக்கும் எது 2ல இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அப்ப ரெண்டுக்குமே வந்து நமக்கு ஒரு ஈக்குவலான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதாவது ஏல 1ஆம் நம்பர் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பில வந்து 1ஆம் நம்பர் இருக்கிறதுக்கும், அல்லது 1ஆம் நம்பரே ஏலையோ அல்லது பிலையோ இருக்கிறதுக்கும், அல்லது 2ஆம் நம்பரே ஏலையோ அல்லது பில இருக்கிறதுக்கும் நமக்கு ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப நம்ம கரெக்டான டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த psi 1,2 நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த psi ab அண்ட் psi ba இது ரெண்டும் சேர்ந்த ஒரு லீனியர் காம்பினேஷனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். அந்த லீனியர் காம்பினேஷனா எழுதும் போது நமக்கு வந்து ஓரளவு நமக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு லீனியர் காம்பினேஷனா எழுதுறோம். அதாவது psi of 1,2 ஈக்குவல் டு 1/√2 psi a 1 psi b 2 பிளஸ் ஆர் மைனஸ் psi b 1 psi a 2 இந்த மாதிரி எழுதிடலாம். இப்ப இந்த 1/√2ன்றது நார்மலைசேஷன் பண்ணும்போது வந்த ஒரு கான்ஸ்டன்ட். இது டெரைவ் பண்ணி இது வரும், நம்ம நேரடியா நம்ம எழுதிட்டோம். அடுத்து ஃபார் போசான்ஸ், இப்ப வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை போசானுக்கும் ஃபெர்மியானுக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எழுத போறோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய இதுல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல உள்ள பிளஸ்ன்றது யாருக்கானது அப்படின்னா போசானுக்கான ஈக்குவேஷன், மைனஸ் வந்து ஃபெர்மியான்ஸ்க்கானது. அப்ப போசான்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் வேவ் ஃபங்க்ஷன் psi 1,2 அப்படின்றது எப்படி எழுதலாம், 1/√2 psi a 1 psi b 2 பிளஸ் psi b 1 psi a 2. இதான சிமெட்ரிக்ன்றதுனால பிளஸ் டேர்ம் எடுத்திருக்கோம். ஃபெர்மியான்ஸ் வந்து ஆன்டி சிமெட்ரிக்ன்றதுனால மைனஸ் டேர்ம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கண்டிஷன் சொல்ல போறோம். அதாவது ஏன்றது ஒரு குவாண்டம் ஸ்டேட், பின்றது இன்னொரு 2 குவாண்டம் ஸ்டேட் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஏயும் பிஐயும் ஈக்குவலா எடுத்துக்க போறோம். அதாவது ஏ ஈக்குவல் டு பி. ஏ ஈக்குவல் டு பின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஏன்ற குவாண்டம் ஸ்டேட்ல 1 இருக்குது, பின்ற குவாண்டம் ஸ்டேட்ல 2 இருக்கலாம், அல்லது பி என்ற குவாண்டம் ஸ்டேட்ல 1வது பார்ட்டிகல் இருக்கலாம், அல்லது ஏன்ற குவாண்டம் ஸ்டேட்ல வந்து 2வது பார்ட்டிகல் இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1வது ஈக்குவேஷன்ல ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க psi a 1 இங்கேயும் psi a 2ன்னு கிடைக்கும். அப்ப psi a 1 இங்கேயும் psi a 2, அது மாதிரி இங்க psi a 1 psi a 2ன்னு கிடைக்கலாம். அல்லது நம்ம இதை பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பின்னு மாத்திட்டீங்கன்னா ரெண்டுமே psi b psi bன்னு கிடைக்கலாம். அப்ப psi a அல்லது இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே psi a அல்லது ரெண்டுமே psi b, எப்படியாவது நமக்கு கிடைக்கும். அப்ப ரெண்டுமே psi a 1 இன்ட்டு psi a 2ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன்ற ஒரே குவாண்டம் ஸ்டேட்லயே 2 பார்ட்டிகளும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே psi a ல 1 இருக்கு, psi a ல 2 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஏன்ற ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல 2 பார்ட்டிகள் இருக்கு. அப்ப ஏ ஈக்குவல் டு பின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னா ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல 2 பார்ட்டிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு மீனிங் வரும். அப்ப ஈக்குவேஷன் 1ல இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதாவது அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும். ஆனா நீங்க ஈக்குவேஷன் 2ல போட்டீங்கன்னா இது வந்து psi a 1 psi a 2, அதே மாதிரி இங்கேயும் psi a 1 psi a 2 வரும். இப்ப psi a 1 psi a 2 இதுவும் psi a 1 psi a 2, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் நமக்கு ஈக்குவல் டு 0. அப்ப ஃபெர்மி ஸ்டேட்ல ஃபெர்மிக்கான வேவ் ஃபங்க்ஷன்ல அதாவது ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல 2 பார்ட்டிகளும் நம்ம வச்சோம் அப்படின்னா அதோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா 0 வந்துருது. இப்ப வேவ் ஃபங்க்ஷன் 0 வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க பார்ட்டிகளே
அதை வந்து இல்ல நோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா நமக்கு இருக்க முடியாது. அது ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்க முடியும் அல்லது ஒரு ஃபெர்மியான் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்ற கான்செப்டுக்கு நாம வரோம். thus whereas two Bose particles, ஆனா Bose particles என்ன பண்ணலாம்னா ஒரே சேம் குவாண்டம் ஸ்டேட்ல இருக்கலாம். ஆனா two Fermi particle cannot, because for Fermi particles the wave function vanishes identically. அதாவது Fermi particles வந்து நம்ம ஒரே குவாண்டம் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தா நமக்கு வேவ் ஃபங்க்ஷனே என்ன ஆகுதுன்னா வேனிசஸ் ஆயிடுது, அதாவது ஜீரோ ஆயிடுது. அப்ப ஜீரோ ஆயிடுதுன்னா என்ன அர்த்தம்னா அங்க வந்து பார்ட்டிகளே இல்ல அப்படின்ற மீனிங் வரும். அப்ப இது வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அப்ப ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல 2 எலக்ட்ரான்ஸோ அல்லது புரோட்டான்ஸோ அதை எந்த ஒரு பெர்மியான்ஸும் இருக்க முடியாது. இப்ப இதே விஷயத்த நம்ம வேற மாதிரி சொல்லலாம். we can alternately say that if two particles are described by antisymmetric wave function, 2 பார்ட்டிகள் வந்து ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த 2 அந்த பார்ட்டிகள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா both be in the same quantum state அப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். So thus the property of electrons expressed by the exclusion principle. எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ல எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிய எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா, அது வந்து யாரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டி. அதாவது பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ன்றது யாருக்கு நமக்கு பொருந்தது, பெர்மியான்ஸுக்கு பொருந்தது. பெர்மியான்ஸ் வந்து எதுல வருது அப்படின்னா ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனோட தொடர்புடைய ஒன்று. அதற்கு தான் இது சொல்லப்படுகிறது. அடுத்தது அந்த ரெட் லெட்டர்ல கொடுத்திருக்க இந்த பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் அப்படின்றது நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், இதை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. அதாவது இப்ப பவுலிஸ் பிரின்சிபல் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பவுலிஸ் பிரின்சிபல் இருக்கிறதுனாலதான் ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்க முடியும். இப்ப உதாரணமா நமக்கு ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து கே செல், எல் செல், எம் செல் இந்த மாதிரி நிறைய செல் இருக்கும். நமக்கு பவுலிஸ் பிரின்சிபல் இருக்கிறதுனால தான் கே செல்லுல 2 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா கே செல்லுல எஸ் ஆர்பிட்டல் மட்டும் தான் இருக்கும். எஸ் ஆர்பிட்டல்ல 2 குவாண்டம் ஸ்டேட் இருக்கும். ஒரு குவாண்டம் ஸ்டேட்டுக்கு 1, இன்னொரு குவாண்டம் ஸ்டேட்டுக்கு 1. ஒன்னு பேரலல், இன்னொன்னு வந்து ஆன்டி பேரலல் ஸ்டேட்ல இருக்கலாம். அது மாதிரி பி ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இப்படி வந்து பவுலிஸ் பிரின்சிபல் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து 8 எலக்ட்ரான் இருக்குன்னா கே செல்லுல 2, அதுக்கப்புறம் எல் செல்லுக்கு போயிடும் மிச்சம் 6 எலக்ட்ரான்ஸ். ஆனா பவுலிஸ் பிரின்சிபல்ன்றது ஒண்ணு இல்ல அல்லது பவுலிஸ் பிரின்சிபல் எதுவுமே ஒபே பண்ணாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸுமே நமக்கு வந்து கே செல்லுலயே போயிட்டு லாக் ஆயிடும். அப்ப எல்லா எலக்ட்ரான்ஸுமே கே செல்லுலயே போய் லாக் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப எல்லா எலக்ட்ரானும் நியூக்ளியஸால நல்லா வந்து அட்ராக்ட் பண்ணப்பட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வந்து அது வந்து எந்த ஒரு ரியாக்ஷன்லையும் நமக்கு வந்து ஈடுபடாது. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட அல்லது ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட ரியாக்ஷன்ல ஈடுபட்டாதான் நமக்கு புதுசா ஒரு மாலிகுலோ ஒரு கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி வந்து எந்த ஒரு ரியாக்ஷன்லுமே எதுவுமே பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை வந்து எதுவுமே ஒபே பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காது. நமக்கு புதுசா வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. எல்லாமே ஒரு மந்த வாயு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வேர்ல்டுல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இது எதுவுமே நமக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காத போது நமக்கு வந்து எந்த ஒரு லைஃப்மே இருக்காது அப்படின்றதான் இந்த பிசிக்கல் சிக்னல் சொல்லியிருப்பாங்க. இது வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன் அதை பத்தி பார்த்துருக்கோம். அதுல வந்து அந்த ஃபைன் செக்சர் டபுளிங் அது பார்த்தோம். அடுத்ததான் வந்து எக்ஸ்சேஞ்ச் சிமெட்ரி ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன், தென் அதை பேஸ் பண்ணி பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ன்றது ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனோட கனெக்டடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ், நம்ம இது ஏற்கனவே நம்ம பார்த்த டேர்ம்ஸ் தான். அந்த 2p 1/2 2s 3/2 இந்த மாதிரிலாம் எழுதுறோம் இல்லையா, அதற்கான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்பெக்ட்ரல் நோட்டேஷன்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ் அண்ட் செலெக்ஷன் ரூல்ஸ். அதில் ஸ்பெக்ட்ரல் நோட்டேஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா the states of the atom in which the values of its L vector are 0 1 2 3 etc 5 are represented by the capital letters S P D F G H etc.
இதோட மீனிங் என்ன அப்படின்னா எல்லோட வேல்யூவை பொறுத்து அந்த அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ L = 0னா அதை நம்ம வந்து S அப்படின்னு சொல்றோம். L = 1 அப்படின்னா Pன்ற டேர்ம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரெண்டாவது பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the value of the total angular momentum of the atom J, அதாவது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தோட வேல்யூவை எங்க வந்து எழுதுறோம் அப்படின்னா ரிட்டன் as a சப்ஸ்கிரிப்ட்ல எழுதுறோம். எங்க சப்ஸ்கிரிப்ட்ல எங்க அப்படின்னா லோயர் ரைட்னா ரைட் சைடு எழுத போறோம். ரைட் சைடு கீழே எழுதுறோம். இப்ப அடுத்ததா வந்து the multiplicity of the total spinோட மல்டிபிளிசிட்டி எங்க எழுதுறாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதுறோம். எங்க அப்படின்னா அப்பர் லெப்டோட சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதுறோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா இப்போ உதாரணமா இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 2p3/2 2p3/2 2 வந்து சஃபிக்ஸ்ல எழுதிட்டோம். 2 வந்து எங்க எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதணும். இப்ப இந்த 2ன்றது சூப்பர் ஸ்கிரிப்ட்ல லெஃப்ட் சைடு எழுதிருக்கக்கூடிய இந்த 2ன்றது எதை குறிக்குது அப்படின்னா மல்டிபிளிசிட்டியை குறிக்குது. இந்த Pன்றது எதை குறிக்குதுன்னா கேபிட்டல் எல், அதாவது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அந்த வேல்யூ குறிக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா J வேல்யூவை குறிக்குது. இந்த மல்டிபிளிசிட்டியை வச்சு நம்ம வந்து S வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸ்பின் வேல்யூ நம்ம வந்து டோட்டல் ஸ்பின் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். மல்டிபிளிசிட்டிக்கான ஃபார்முலா வந்து நமக்கு 2S + 1. உதாரணமாக வந்து மல்டிபிளிசிட்டி வந்து 2 அப்படின்னா S = பாத்தீங்க அப்படின்னா S = 1/2 வரும் நமக்கு. S = 1/2னா மல்டிபிளிசிட்டி 2. ஏன்னா இந்த ஃபார்முலால நீங்க S க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா இங்க வந்து நமக்கு 2 வரும். அப்ப S = 1/2 இங்க வந்து 2, ரைட். இப்ப இதை எப்படி வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கோம். இது எக்ஸாம்பிள் L = 1 S = 1/2. இப்ப L = 1 S = 1/2 and J = 3/2. இதை தான் நம்ம எப்படி எழுதுறோம்னா 2p3/2. இந்த 2p3/2லயே நமக்கு தெரிஞ்சிடும் 2ன்றது மல்டிபிளிசிட்டி 2ன்னா S = 1/2 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து P அப்படின்னா L = 1ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3/2 வச்சு J வேல்யூ வந்து 3/2 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை எப்படி ரீட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுளெட், இந்த 2ன்றதை டபுளெட்னு ரீட் பண்றோம். அதுக்கப்புறம் Pன்றதை Pன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் 3 ஹவுஸ்னா 3/2. நீங்க வந்து டபுளெட் P3/2 அப்படி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த மல்டிபிளிசிட்டில இருந்து எப்படி 2 வருதுன்றதை போட்டிருக்கோம். அடுத்து செகண்ட் வந்து ஸ்டேட் வித் L = 2. Lோட வேல்யூ 2, Sோட வேல்யூ 1, Jோட வேல்யூ 2 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? Lோட வேல்யூ 2ன்னா நமக்கு D ஆர்பிட்டல், இட் இஸ் D. Sோட வேல்யூ 1 அப்படின்னா 2S + 1ன்னு போட்டீங்கன்னா நமக்கு வந்து 2 × 1 + 1 3, J = 2. அப்ப எப்படி எழுதலாம்? நமக்கு வந்து 3ன்றது சூப்பர் ஸ்கிரிப்ட்ல வந்துடும், D ஆர்பிட்டல்ன்றது இடையில போட்டுரும், J வேல்யூ 2 வந்து இங்க போட்டுரும். அப்ப 3D2. இது எப்படி படிக்க சொல்றாங்க? ட்ரிபிளட் D2 அப்படின்னு படிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். சரி, ஏன் இது மாதிரி எழுதுறாங்க நம்ம அப்படின்னு நினைக்கலாம் நீங்க வந்து. இப்போ உதாரணமா வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு இதோட L வேல்யூ, S வேல்யூ, J வேல்யூ, அப்புறம் அது டபுளட்டா அல்லது ட்ரிபிளட்டா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு 5-6 லைன்ஸ் தேவைப்படும். ஆனா அதை சிம்பிளா நம்ம வந்து இப்ப 2p3/2 அப்படின்னு எழுதிட்டா நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டபுளட்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் பார்த்த உடனே. இது வந்து Pன்றதுனால இதோட L வேல்யூ 1ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து J வேல்யூ வந்து 3/2ன்றதை நம்ம ஈஸியா அதை வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நிறைய நம்ம டேர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லை, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கலா இந்த மாதிரி நம்ம நோட்டேஷன் பண்றோம். அதாவது ஒரு ஸ்பின் வந்து 1 அப்படின்னா அது ட்ரிபிளட், ஸ்பின் 1/2னா டபுளட், அதுவே L வேல்யூ 0னா அது S, அதுவே L வேல்யூ 1 அப்படின்னா P அப்படின்னு போட்டு போறோம். அதுக்கப்புறம் L S சேரும்போது L + S சேரலாம் அல்லது L - S சேரலாம். அதை பொறுத்து J வேல்யூ வந்து நமக்கு வந்து 3/2 அல்லது 3 இது 1/2 கிடைக்கலாம், அல்லது 3, 2, 1, 0 அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிடைக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து இந்த நொட்டேஷன் மூலமாக பார்த்த உடனேயுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பெரிய அளவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாமே இந்த 2p3/2க்கான எக்ஸ்பிளேஷன் தான். இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ரூல், ஜென்ரலான செலக்ஷன் ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ரூல் ஃபார் எல்லுக்கான செலக்ஷன் ரூல் பாத்தீங்கன்னா டெல்டா L = +or-1. பெரும்பாலும் டெல்டா L அப்படின்னா அதுக்கு +or-1ன்ற ஒரு செலக்ஷன் ரூல் இருக்கும். அது மாதிரி Jக்கான செலக்ஷன் ரூல் பாத்தீங்கன்னா +or-1 அல்லது 0 இருக்கும். அது மாதிரி 0 to 0 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட், இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது.
அடுத்து இன்க்ளூட் பண்ண முடியும்னா 0 to 0 டிரான்சிஷனை மட்டும் விட்டுறணும், மற்ற எல்லா டிரான்சிஷனும் எடுத்துக்கலாம். அடுத்து செலக்ஷன் ரூல் ஃபார் எஸ்ஸுக்கான செலக்ஷன் ரூல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டெல்டா எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இதான் வந்து நமக்கு ஜென்ரலான செலக்ஷன் ரூல்ஸ் ஃபார் எல் அண்ட் ஜே அண்ட் எஸ். எல்லுக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1, ஜேக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 அண்ட் 0, 1 அல்லது 0. பட் 0 to 0 வந்து டெல்டா ஜே ஈக்குவல் டு 0ல 0 to 0 மட்டும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். ஓகே, இதோட நமக்கு வந்து கிளாஸஸ் ஓவர். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன், அதுல ஃபைன் செக்ஷன் டபுளிங். பட் ஃபைன் செக்ஷன் டபுளிங்ல ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லாம ரிலேட்டிவ்ஸுக்கு கரெக்ஷனும் நமக்கு வந்து அதுல ஈடுபடுது அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்து இந்த ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன் வந்து எப்போ நமக்கு அந்த அதிகமா இருக்கும் அப்படின்னா Z வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா, அட்டாமிக் நம்பர் அதிகமா இருந்தா அதிகமா இருக்கும். அதுவே வந்து n வேல்யூ இஸ் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அது வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பிளிட்டிங் கம்மியா இருக்கும். எல் வேல்யூ அதிகமா இருந்தாலும் ஸ்பிளிட்டிங் கம்மியா இருக்கும் அப்படின்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வேவ் ஃபங்க்ஷன் அந்த இது வந்து சிமெட்ரி வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுல சிமெட்ரிக்ன்றது போசான்ஸ், ஆன்டி சிமெட்ரிக்ன்றது நமக்கு வந்து ஃபெர்மியான்ஸ். அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே அது மாறாம அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். அதுவே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஆன்டி சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். இந்த இன்டர்சேஞ்ச்ன்றது ஏதாவது 2 பார்ட்டிகள் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது தான். இப்போ நீங்க 4 பார்ட்டிகள் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது ஃபெர்மியானா இருந்தாலும் சரி, போசானா இருந்தாலும் சரி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது பிளஸ் ஆயிடும், அதுவும் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ ஒரு இன்டர்சேஞ்சுக்கு நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வரும். 2 இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம்.